அம்மா. வாப்பா சூர்யா, உட்காரு. என்னாச்சு சூர்யா? இல்லம்மா, மகா இந்த அழகியோட பிரச்சனையில என் மேல ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. இப்ப என்னடானா அனாமிக்க வந்ததும் வராததுமா வீட்டுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு போறான். நான் பண்ண அத்தனையுமே தப்புன்னு சொல்லிட்டாமா. நாங்களும் அதே தாண்டா உனக்கு சொன்னோம். நீ தப்புன்னு நாங்களும் நினைச்சிட்டோமே சூர்யா. சரி விடுங்கம்மா, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த விஷயத்துல சிக்கி சின்ன பின்னம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இதை பண்ணேன். ஆனா அனாமிகா அது அசிங்கமா பேசிட்டாமா. புரியுதுப்பா, நீ பெருந்தன்மையா பண்ண விஷயம் அது என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியாத ஆளால அசிங்கமா பேசப்பட்டா கண்டிப்பா வேதனையாதான் இருக்கும். நானே நிமிஷத்துக்கு நிமிஷம் நொந்து போய் யோசிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், மகா இந்த விஷயத்துல படுற கோபம் எனக்கு நியாயோட தாண்டா தோணுது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன என்னடா, உனக்கு இன்னும் உலகமே புரியல. நீ இன்னும் நம்ம வீட்டு பையனாவே இருக்க. இந்த பிரச்சனையில நீ ஓ சைட்ல இருந்து மட்டும் பார்க்காத. மகாவுக்கு ஒரு பொறுப்பான ஹஸ்பண்டா இருந்து யோசிச்சு பாரு. நீ எப்படி போனா என்னன்னு நினைச்சு அட்வான்டேஜா தான் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு அவ திங்க் பண்ணுவா. அம்மா சத்தியமா அப்படி இல்லம்மா. ஒருவேளை அவ இடத்துல நான் இருந்திருந்தா கூட கண்டிப்பா இப்படிதான் கோவப்பட்டிருப்ப. மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? பின்ன எனக்கு என்ன சொல்ற? என் மனசுக்கு என்ன தோணுதோ அததானே நான் சொல்ல முடியும். அப்போ இதை எப்படிமா சரி பண்றது? இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு இவ்ளோ பெரிய பழிய நீ ஏத்துக்கிட்ட நிமிஷமே மகாவை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி அவளை சரி பண்றதுன்னு யோசிச்சிருக்கணும். அதை எதையுமே யோசிக்காம நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட சூர்யா. அம்மா என்னம்மா நீங்க? இங்க பாரு, உனக்கு இன்னும் டைம் இருக்கு. இனிமேலாவது அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசி. மகாவை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது தப்புன்னு அவளுக்கு தோணுச்சுனா அந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு கணவனா நீ தாண்டா அதுக்கு மெனக்கடணும். அப்பதான் உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்.